ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். நம்ம ஊரில் மில்க் ஸ்வீட் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூடாகவும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சுவையே தனி தான். ஆனால் மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு டைம் ரொம்பவே எடுக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மில்க் ஸ்வீட், அதாவது மில்க் பேதா கொயாவை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் கடையில் வாங்கின மாவா தான், அதாவது கொய்யா தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஏற்கனவே வீட்டில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவோட எண்டில் நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் 1.5 கப்பு அளவுக்கு கொய்யா வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு கொய்யாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த 1.5 கப்பு கொய்யாவுக்கு நான் 3/4 1 கப்பு அளவுக்கு நீங்கள் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு 3/4 கப்பு சர்க்கரை தான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்து இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமோ இல்லை ஹை ஃப்ளேமோ வேண்டாம். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு பால் வந்து சேர்த்து நல்லா கிளறுங்க. நீங்கள் கிளற கொய்யா வந்து அடுப்பு சூட்டில் வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும், கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி ஆகும். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா அழுத்தி அதெல்லாம் உடச்சி விட்டுடுங்க. ஸோ நமக்கு எந்த கட்டி கட்டியெல்லாம் படக்கூடாது. ஸோ அதெல்லாத்தையும் நல்லா அழுத்தி உடச்சி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா கொய்யாவும் வந்து நல்லா உருகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதனால் இன்னும் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கிளற நல்லா உருகின கொய்யா வந்து திரும்ப கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு பதத்தில் ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல சைட்லலாம் ஒட்டாமல் கடாயிலேருந்து அப்படியே அழகாக வர்ற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இது வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்டேஜ் வந்து அது வந்தடைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கிட்டு இருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேம் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஹையில் பண்ண வேண்டாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு நல்லா அந்த பாத்திரத்தில் பரப்பி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் பரப்பி விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து அதை நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆற விட்டால் தான் நம்ம வந்து பேதா வந்து பண்ண வரும். அதனால் நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை கொஞ்சோண்டு பேதா எடுத்து உங்களுக்கு வந்து உருட்டை வருதான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் அது குண்டாக பண்ணுற மாதிரி வரணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டின்னு இருக்கிறதையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கையோ இல்லை ஸ்பூனையோ வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்ட பிறகு நம்ம வந்து பேதாவை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் கொஞ்சமாக ஒரு பகுதி எடுத்து நம்ம வந்து பேதா வந்து உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் உருட்டும் போது எனக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக நெய் தடவிக்கோங்க. ரொம்பலாம் தடவ வேண்டாம், ரொம்ப கொஞ்சமாக தடவிக்கிட்டால் போதும். எனக்கு வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா ஏதாவது ஸ்பூன்லேயோ இல்லை ஃபோர்க்லேயோ வந்து நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேதா மேக்கர் இருந்தது அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். எனக்கு வந்து எந்த டிசைனும் வேணாம், அதனால் நான் இந்த மாதிரி உருட்டி மட்டும் வச்சுக்கிறேன், லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். இது மேலே ஜஸ்ட்டு நான் வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும்தான் வந்து நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து பாதாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நட்ஸ், அதாவது பிஸ்தா இல்லை கேஷ்யூ இல்லை ஏதாவது பூசணி விதை இருக்கு இல்லைங்களா, பம்கின் சீட்ஸு, அந்த மாதிரி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளெயினாகவும் விட்டுடலாம், அது வந்து உங்கள் விஷயம். அவ்வளோதாங்க.
நம்முடைய பால் பேதா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொய்யா கையில் இருந்ததுனால நான் இதை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சில டிப்ஸ் வந்து இதுக்கு பார்ப்போம். நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு பேதா வந்து சரியாக வந்து லட்டு மாதிரி பிடிக்க வரல, எனக்கு கையில் வந்து பிச்சு பிச்சுன்னு ஒட்டுது, எனக்கே அந்த ஷேப் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து அந்த கரெக்டான பதம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு திரும்ப வந்து நீங்கள் அதே அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆற வச்சு திரும்ப பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்து வர ஆரம்பிக்கும். சில பேர் கேட்பாங்க, நான் வந்து பேதா வந்து ஷேப்பு பிடிச்சிட்டேன், ஆனால் அது ஏன் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டான அந்த ஹார்ட்னஸ் வந்து அதுக்கு வந்து வந்துடும். இது நான் 2த்தையுமே கரெக்டாக பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து சூயி மாதிரி வந்திருக்கு, அதாவது ஜவ்வு மாதிரி வந்திருக்கு, ஏன்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்க. அதனால் இது பதம் வந்து இதில் ரொம்பவே முக்கியம். அதனால் பதம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேதாவும் கரெக்டாக வரும். பேதா வந்து நல்ல வாசம் வர்றதுக்கு நீங்கள் இது கார்டமம் பவுடர் சேர்த்துக்கலாம், அதாவது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வெண்ணிலா எசன்ஸ் இல்லை ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மில்க் பேதா வந்து நீங்கள் வெளியில் 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 5லேருந்து 7 நாளைக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.